ஒரு பவுன் நகை 80,000 ரூபாய்னா முதல் 3 சவரன் நகை போடுவோமான்னு கூட தெரியாது. வசதியாக இருக்கிறவங்க கட்டி கொடுத்துருவாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் கோல்டு சேர்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போய் வாங்குறாங்க. ஃப்யூச்சரில் அதோட ரேட் எவ்வளோ போகும்னு தெரியல. அதுக்காக இது கம்மியாக இருக்குதுன்னு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாத காலம் 2 மாத காலங்களில் கண்டிப்பாக 2026 வரதுக்குள்ளேயும் நமக்கு 1 லட்ச ரூபா தொற்றும் அப்படிங்கிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சவரன் பார்த்திங்கன்னா அதுவே 1 லட்சம் கிட்ட தாண்டி போயிட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணணும்னா குழந்தைங்களுக்குலாம் எப்படி அந்த தாலி ரேட் வாங்கவே நாங்கள் கஷ்டப்படணும். இந்த ஏதாவது ஒரு 2 பவுன் வாங்குற இடத்துல வந்து 1 பவுன் வாங்க முடிய மாட்டேங்குது. 1 கிராம் வாங்குற தாங்க 10,000 மேலே ஆகி போயிடுது. பர்ச்சேஸ் பவர் எங்களுக்கு கம்மியாக போயிடுது. எங்களுக்கு எது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்களே இப்போ ஒரு 7 பவுனுக்கிட்ட வாங்கினோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே ஒரு 3-3.5 லட்சத்துக்குள்ளே தான் நாங்கள் வாங்கினோம். இன்றைக்கி ரேட்டு அதிகமான ரேட்டாக இருக்குது. இது பெண்களுக்கு வாங்குறதுக்கு எப்படின்னே தெரியல. கனவாக போயிருமா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இப்போ பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கோம். எப்படி அதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நகை வாங்கி நம்ம சீர்வரிசை செஞ்சு எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியல. இன்னைக்கு வாங்க முடியலை, அதிக ரேட்டு. அன்னைக்கு அப்படி இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போனேன், ஒரு மூக்குத்தியை வாங்கிட்டு போனேன். அப்படி ரேட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியலைங்கப்பா. பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், 40 ரூபாய் 50 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போட முடியுமா இன்னைய ரேட்டுக்கு? சிறுக சேமித்தா கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஈடு செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு கிராம் தங்கம் எடுக்க வந்தால் இன்றைக்கி அதுக்கு மேலே கூடமாக இருக்குது. 1.5 கிராம் தங்கத்துக்கு வருது ரேட்டு. நாங்கள் எப்படி எடுக்க இதே மாதிரி ஏறிட்டு இருந்தால் நாங்கள் பொம்பளை பிள்ளை பற்றி நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. தங்கம்னு பார்த்தா தங்க கடையில் தான் வந்து பார்க்க முடியும். எங்களால் வாங்க முடியாது. பார்க்க மட்டும் தான் முடியும். தங்கம்னு இல்லை பேரை மட்டும் சொல்லிக்கலாம். எப்படி போச்சுன்னா கவரிங் நகையில் தான் வெள்ளணும் போல். தங்கம் யார் எடுக்க முடியும்? எங்களை மாதிரி மக்கள்லாம் எப்படி தங்கம் எடுக்க முடியும்? தங்க ரேட்டு போகிறப்ப எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நாங்கள் தங்கத்தை அப்படி பார்க்க தான் முடியுமே தவிர எங்களால் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.